உண்மையிலே அண்ணன் செல்வ பிறந்தரைக்கு மனச்சான்றோடு அதை பேசுகிறாரா? ஸ்டாலின் கோச்சுக்காரன் தானே பேசுகிறப்பல. சென்னை வியாசர்பாடி தீ விபத்தில் தாவேகா நிர்வாகி அரசியல் செய்வதாக விமர்சித்த காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளார். எது விபத்து? இதெல்லாம் அவங்க போய் அதில் என்ன அரசியல் செய்யுங்க? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ போகிறதுல அரசியல் இருக்குது. எது தான் அரசியல்னு சொல்ல வராங்க? என்னை பாருங்கள், நீங்கள் தானே கேள்வி எழுப்பீங்க. எது தான் அரசியல்? சரி, யதார்த்தமாக தீ பற்றி எரிஞ்சிருச்சு. உடனே போய் அதை அணைப்பதும் அதுக்கான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய உதவியை செய்வதும், அதில் தான் காயம்பட்டிருந்தால் அவங்களுக்கு உரிய மருத்துவத்தை கொடுக்க செய்வதும் அதெல்லாம் யாருடைய பொறுப்பு? அதை ஒரு அரசியல் இயக்கம் போய் செய்யும்போது ஆர்வப்பட்டு அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் பெண் பிள்ளைகள் போய் உதவும் போது அதை தடுத்து அதை விதித்து வயிற்றில் மிதிக்கிற அளவுக்கு அது என்ன பெரிய குற்றமாயிருச்சா? அது தேசத்துறவு குற்றமா? முதல்ல இந்த தலைவர்கள் இதில் போய் அரசியல் செய்கிறாங்க, இதையெல்லாம் அரசியலாக்குறாங்க, இதையெல்லாம் அரசியலாக பேசுகிறாங்க அப்படின்னு பேசுகிற தலைவர்கள் எது அரசியல்னு ஒரு பட்டியலை வெளியிட்டுட்டிங்கன்னா நாங்கள் அதை மட்டும் பேசிட்டு போகிறோம். எதுதான் அரசியல்? லட்சக்கணக்காக நாங்கள் எங்கே கொல்லப்படுவோம், எங்கள் தாயகத்தில் ஈழத்தில், அதை பேசக்கூடாது, அது அரசியல். 840 மீனவன் கொல்லப்பட்டிருக்கான், அது அரசியல். அவன் கைது பண்ணப்படுவான், படகு பறிக்கப்படும், அதை பேசினா அரசியல். 60-70 ஆண்டுகளாக குடியிருந்த மக்களை திடீர்னு ஆக்கிரமிப்பு நீ இடிப்பீங்க. அப்போ கடற்கரையை ஆக்கிரமித்து கல்லறை கட்டியிருக்கீங்களா, அதை ஆக்கிரமிப்பான்னு கேட்டால் இதெல்லாம் அரசியல் பேசுகிறீங்க. எது அரசியல்? இந்த 1000 ரூபாயும் அரிசியும் பருப்புமா சொல்லுங்கள்? இலவச பேருந்து, சாராயம் குடிச்சு செத்தா அதுக்கு 10 லட்சம் கொடுக்குறது, இதெல்லாம் தான் அரசியலா? எதை பேசுறது? அப்போ முதல்ல நீங்கள் கற்றுக்கிட்டு வாங்க எது அரசியல்னு. பாதிக்கப்பட்ட விபத்தோ இதோ தீ எரிஞ்சிருச்சு, குடிசை எரிஞ்சிருச்சு, வீடு எரிஞ்சிருச்சு, மக்கள் பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க, அவங்களுக்கு அரிசி பருப்பு கொடுத்து துணிமணி கொடுத்து உதவணும்னு போகிறதுல அரசியல்னு பேசுனா என்னது? அது உதவி, அது சேவை. அதை செய்ய வந்த பொண்ணை எதுக்கு அது கீழே விழுத்து வாய்த்தில் மிதிக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய கொடுமை. எதா இருந்தாலும் இவங்க இந்த நாட்டில் ஒன்று இருக்குது, வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை பறிக்கிறது அது அதர்மம் இல்லை, அது தர்மத்துக்கு எதிரானது இல்லை. மணலை வெட்டி விற்கிறது அதெல்லாம் தர்மத்துக்கு எதிரானது இல்லை. எல்லாத்துலேயும் தர்மத்தை கடைப்பிடிச்ச மக்கள் போல கூட்டணி தர்மம், அதில் என்னடா அதில் மட்டும் தர்மம் உங்களுக்கு வாழுது? கூட்டணி தர்மத்துக்காக அதெல்லாம் சகித்துக்கிறதா? கூட்டணி தர்மத்துக்காக இதெல்லாம் பேசுறது. உண்மையிலே அண்ணன் செல்வ பிறந்தரைக்கு மனச்சான்றோடு அதை பேசுகிறாரா? ஸ்டாலின் கோச்சுக்காரன் தானே பேசுகிறப்பல. வேற என்னது? இது கொடுமை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.